ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனியர். ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அல்ல போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நேத்தர் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது ஒரு டீசர் வந்து வெளியிட்ருக்காங்க ஸ்டெஃப்னி மிக்மேன். ஸோ அதில் கெஸ்ட்டாக இருக்கிறாரு நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ். ஸோ ஸ்டெஃப்னி மிக்மேன் வந்து ஏஜே ஸ்டைல்ஸ்கிட்ட கேட்குறாங்க, ஸோ நீங்கள் எதுக்கு க்ளவுஸை கலத்தி வந்து ரிங்கு கிட்ட வைக்கிறப்போ சடன்லி எடுத்து மாட்டிக்கிட்டீங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகலையா? ஸோ அப்படி இல்லைன்னா உங்களை நாங்கள் ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாமா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு கம்பெனியில் போய் ஃபைட் பண்ணுவீங்களா? அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் வந்து இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஏஜே ஸ்டைல்ஸ் அஃபிஷியல் இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு. ஸோ இப்போ அவர் வந்து என்ன சொல்ல வராருன்னா, ஸோ ரிட்டைர்மெண்ட்ல இருந்தே ஸோ நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து சில காரணங்களுக்காக சில மேட்சஸ்க்காக வந்து ஸோ மேட்ச் பண்ண வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ரிட்டைர்மெண்ட் சொல்லிட்டு நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து இப்போ ரெகுலராகவே வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அது வந்து ஸோ டைம் தான் வந்து தீர்மானிக்கணும். ஸோ அதுக்கான சில நேரங்கள் தேவைப்படுது அப்படின்னா ஸோ ஒரு இது வந்து அப்படி அமையுது, ஒரு வாய்ப்பு வந்து அப்படி அமையுதுன்னா ஸோ அது என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் வந்து ஸோ ரிட்டைர்மெண்ட்டுங்கிறது ஸோ அது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது. 100% அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இப்போ நான் சொல்கிறது சொன்னேன். ஸோ அப்போ ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து இன்னும் ரெசல்ட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ ஒருவேளை அதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வருது, ஸோ சம்டைம்ஸ் வந்து WWE தேவைப்படுது, அப்படி இல்லைன்னா ஏஜேக்கு கூட சில அப்பியரன்ஸ் வந்து WWE இந்த டைமில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்படுறாருன்னா ஸோ அது மேபி நடக்கணும். ஸோ அதுக்கு அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு வர முடியாதுல்ல. ஸோ அதனால் இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு. பட் அந்த க்ளவுஸ் போட்டதுனால ஸோ எப்போனாலும் நம்ம அவரை எதிர்பார்க்குறோம்ல. ஸோ இப்போ நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் எதிர்பார்க்குறோம்ல, அவர் க்ளவுஸ் போட்டதுனால எப்போனாலும் வருவாருன்னு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் போட்டு போயிருக்காரு. ஸோ இன்னொரு காரணத்தையும் சொல்லியிருக்காரு, ஒருவேளை என்னோட மகன் வந்து ஸோ WWE வந்து ஒரு ரெஸ்லராக வாடுறான் அப்படின்னா ஸோ அவன் கூட ஒருவேளை ஸோ நான் வந்து டேக் டீமாக இருந்து ஃபைட் பண்ணுறது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். எப்படி ரேவ் மிஸ்டீரியோ ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ வந்து WWE வர டைமில் ஸோ கொஞ்ச நாள் டேக் டீமாக இருந்து ஸோ இப்போ வந்து அவங்க பிரிஞ்சு ஸோ இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ WWE ஒரு பெரிய ஹீலாக இருக்காரு, வேறு லெவலில் வளர்ந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அமையுது. ஸோ நான் வந்து வந்தே ஆகணும், WWE ரெசல்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு டைம் வருதுன்னா ஸோ நான் வருவேன் இல்லை. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு விஷயத்தையும் கிளாரிட்டியாக சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஸோ ஏஜோட மகன் ஸோ இப்போ அவருக்கு எத்தனை வயசு அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ ஒருவேளை வந்து ஸோ ஏஜே வந்து அவரோட பையன் ரெஸ்லராக வந்து WWE வாடுறான்னா ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் அண்டு அவரோட மகன் 2 பேரும் டேக் டீமாக வந்து ஃப்யூச்சரில் WWE வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான காரணம். அதுக்கு அடுத்ததாக ஏஜே ஸ்டைல்ஸ் அந்த சவுதியில் வந்து மேட்ச் முடிச்சதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு சில எமோஷனல் மூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜெலாம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஷேன் மிக்மேனெல்லாம் கால் பண்ணி ஸோ கட்டி பிடிச்சி ஸோ அழுது அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்திருக்காங்க. அதேமாரி நம்ம ஓடிசி ரோமன் ரைன்ஸ் கூட நம்ம ஏஜே ஸ்டைல்ஸுக்கு வந்து ஒரு எமோஷ்னலான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் லிட்டரலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக புதுசாக WWE பார்க்குற ஃபேன்ஸுக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ நம்ம ஜான்சனோட முன்னாள் ஒய்ஃப் தான் வந்து ஸோ நிக்கி பெல்லா. ஸோ அதுக்கப்புறம் சில காரணங்களுக்காக அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நிக்கி பெல்லா வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து 2025 ராயல் ரூம்பிள் பேப்பீரியோட பேக் ஸ்டேஜில் நடந்த ஸோ ஜான்சனா அண்டு நம்ம நிக்கி பெல்லா அதுக்கப்புறம் ஜான்சனோடைய இப்போதைய ஒய்ஃப் அப்படிங்கிற இவங்க 3 பேரும் வந்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ லிட்ரலாக வந்து ஸோ நம்ம நிக்கி பெல்லா வந்து ஜான்சனோ டைவர்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ஸோ ஒரு சில வருஷங்களுக்கு அவங்க வந்து பேசிக்கவே இல்லை. ஸோ கடைசியாக வந்து அவங்க அந்த 2025 ராயல் ரூம்பிள் பெரிய பேக் ஸ்டேஜில் தான் நிக்கி பெல்லா வந்து ஸோ ஜான்சனோட ஒய்ஃபையும் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிக்கி பெல்லா வந்து ஜான்சனாகிட்டையும் ஸோ ஜான்சனோட ஒய்ஃபுக்கிட்டையும் போய் பேசியிருக்காங்க. ஸோ சில வருஷங்களுக்கு அப்புறமா ஸோ அது எதுவுமே பெருசாக வியடாக இல்லையா. ஸோ 2 பேரும் நார்மலாக வந்து பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து நம்ம சிஎம் பங்கோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெசல்மேனியா 41 நடந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மேட்ச்னா ஸோ அது வந்து பியாங்கா பெலார் விசஸ் இயோ ஸ்கை விசஸ் ரியர் பிளைக்குள்ளே நடந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான். ஸோ அவருக்கு அந்த அன்னைக்கு ரெசல்மேனியா 41 நடந்த
ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சாக வந்து சொல்கிறாரு. அடுத்ததா ஃபேன்ஸை பற்றி சிஎம் பங்க் வந்து ஸோ இதை கலாய்க்கிறாரா இல்லைன்னா பாராட்டுறாரான்னு தெரியல. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு வேட் இருக்கு, நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸோ இப்போ WWE ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க. ஸோ WWE WrestleMania 42க்காக. ஸோ காரணம் என்னன்னா, இப்போ ரோமன் ரென்ஸ்க்கும் சிஎம் பங்குக்கும் ஃபியூட் நல்லா இருக்குது. ஸோ ஒரு எதிர்பார்ப்பு, ஸோ WrestleMania சீசன்னால ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஸோ அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸோ எதுக்காக அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கன்னா, ஸோ ஏதோ எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க இப்போ. ஸோ எதுக்காகனா, ஸோ இப்போ WWE பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக ஸோ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீயே கலைஞ்ச அப்படியா? ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் சும்மாலாம் வந்து ஸோ WWE வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. ஸோ WWE பண்ணுற ஒரு சில இல்லை, இப்போல்லாம் அவங்க ரொம்பவே வந்து மொக்க பண்ணுறாங்க. நிறைய விஷயங்களை வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஸோ நேராக டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்க்குறவன் கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்வான். ஸோ நீயே இப்படி சொன்னால் இப்படியா? இப்போ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நயா ஜாக்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸோ ஒரு ராயல் ரம்பிள், உமன்ஸ் ராயல் ரம்பிள்லையோ ஸோ ஏதோ ஒரு இதில் வந்து ஸோ நம்ம நயா ஜாக்ஸுக்கு வந்து ஸோ ராண்டேட்டன் வந்து ஒரு ஆர்கேவ் போட்டிருப்பாரு. ஸோ அந்த தருணத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ குறிப்பாக நம்ம ராண்டேட்டனை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் ஜென்ஸு லேடிஸ்ன்னெலாம் பார்க்க மாட்டார். ஸோ அவர்கிட்ட யார் வம்பு பண்ணாலுமே ஆர்கேவை பற்றியெல்லாம் போட்டு விட்ருவாரு. ஸோ அப்படியே நிறைய ரெஸ்லர்ஸ்க்கு போட்டிருக்காரு. ஸோ அலெக்ஸ் அல்வர்ஸ், நயா ஜாக்ஸ், இன்னும் நிறைய உமன்ஸ் ரெஸ்லருக்கே அவர் வந்து போட்டிருக்காரு, இவருக்கும் இல்லாமல். ஸோ இப்போதைக்கு நயா ஜாக்ஸ் வந்து அந்த தருணத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ குறிப்பாக ராண்டி வந்து ஸோ அந்த ஆர்கேவை போடுறப்போ ஸோ நம்ம நயா ஜாக்ஸ் வந்து ரொம்பவும் வந்து பயந்துருக்காங்க. பட் ராண்டி வந்து சொல்லியிருக்காரு, ஸோ நீங்கள் வந்து பயரண்டா, ஸோ நான் ஆர்கேவை போட வர்றப்போ நீங்கள் லேஸாக வந்து லெஃப்ட் சைடு திரும்பி ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நாத்துக்கப்புறம் அதாவது லெஃப்ட்டு திரும்பி ஸோ அப்படியே லேஸாக வந்து விழுங்க, உங்கள் ஹேண்டில் வந்து ஸோ ரிஸ்ட்டை டைட்டாக வந்து அந்த ரிங்குக்கிட்ட அப்படி வைக்கிற மாதிரி வைங்க. ஸோ மீதி உள்ளதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அந்த ஆர்கேவை போட்டாதாட்டு ஸோ நயா ஜாக்ஸ் வந்து பேசியிருக்காரு. ஸோ அடுத்ததான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஸோ இந்த வருஷத்துக்கான WWE ஹால் ஆஃப் ஃபேமில் ஸோ ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணதே வந்து ஸ்டெஃப்னி மெக்மேன் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்திருக்கிற ஒரு ரூமரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த வருஷத்துக்கான ஹால் ஆஃப் ஃபேம்லே ஹெட்லைனராகவே வந்து நம்ம ஸ்டெஃப்னி மெக்மேன் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதேமாரி நிறைய பேர் எதிர்பார்க்கலாம், மேபி ஜான்சனாவை கூட இந்த வருஷத்துக்கான ஹால் ஆஃப் ஃபேமில் இன்வைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போதைக்கு WWE ஸோ இந்த வருஷத்தில் வந்து ஜான்சனாவை ஹால் ஆஃப் ஃபேம் பண்ணுறதுக்கான ஐடியாவே வந்து கிடையாதான். ஸோ மேபி ஃபியூச்சரில் தான் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் ஸோ ஜான்சனா வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம செத்தரலான்ஸ் வந்து எம்ஜேஎஃப் வந்து மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எம்ஜேஎஃப் வந்து ஏடபிள்யூவில் ஒரு பெரிய புள்ளி, ஸோ டபிள்யூடபிள்யூட ஒரு பெரிய புள்ளி. ஸோ இந்த ரெண்டு பெரிய புள்ளிகளும் ஸோ தனியாக வந்து சந்திச்சு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கான ஃபுட்டேஜஸ் வந்து ஸோ இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா, ஸோ அதில் வந்து செத்தரலான்ஸ் நார்மலாக தான் இருக்கிறாரு. ஸோ அவர் கையில் வந்து எந்த ஒரு பேண்டும் போடல. ஸோ இப்போ ஓரளவு வந்து நம்ம செத்தரலான்ஸ் வந்து அந்த பேண்ட் இல்லாமலே வந்து நடக்கிறாரு. ஸோ இதனால ஸோ மேபி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம், அவரோட ரிட்டர்ன் கூடிய விரைவில் இருக்கலாம். அடுத்ததான் இந்த வருஷத்துக்கான ஃபஸ்ட்டு பெரிய வந்து ஸோ ராயல் ரம்பிள் தான். ஸோ அதே வந்து இந்த வருஷம் ஸோ சவுதியில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இதுவரைக்கும் WWE ஹிஸ்டரியிலே ஸோ சவுதியில் வந்து ராயல் ரம்பிள் வந்து நடத்தினது கிடையாது. பட் இந்த தடவை வந்து நடத்திருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் மொத்தமாகவே வந்து ஸோ WWE வந்து சவுதிகிட்ட என்ன ஒரு கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த வருஷத்தில் மொத்தமாக 3 பேப்பரி வந்து ஸோ சவுதியில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பேப்பரி வந்து ஸோ நம்ம இது ராயல் ரம்பிள், ஸோ அது வந்து நடந்து முடிஞ்சிடுது. ஸோ இன்னும் 2 பேப்பரியும் இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதில் ஒன்று கன்ஃபார்மாக க்ரௌன் ஜுவல் இருக்கும். ஸோ அது வந்து அக்டோபர் மாதம் அந்த டைமில் வந்து சவுதிக்கு திரும்ப போயிடுவாங்க. ஸோ இன்னும் ஒரு பேப்பரி வந்து ஸோ சவுதியில் இந்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ WWE வரலாற்றிலே ஒரே வருஷத்தில் 3 பேப்பரி வந்து ஸோ இந்த தடவை தான் வந்து சவுதியில் நடத்துகிறாங்க.
அதே மாதிரி நிறைய ஃபேன்ஸ் மேபி WWE மேலே காண்டா இருக்கலாம். ஸோ ரெஸ்ல்மனியாக்கு ஒரு முக்கியமான பேப்பரியோவா ராயல் ரம்பிள் தான் இத்தனை வருஷம் இருந்துச்சு. ஸோ அது வந்து எப்போவுமே யூஎஸ்ஏல தான் நடக்கும். ஸோ இந்த தடவை வந்து சவுதியில் நடந்ததுனால ஸோ சில ரெஸ்லர்ஸ் அதாவது சில WWE ஃபேன்ஸ் வந்து ஸோ ஒரு அது திருப்தியில் இருக்கலாம். ஸோ காண்டா இருக்கலாம், WWE மேலே கோபத்தில் இருக்கலாம். ஸோ அந்த ஃபேன்ஸ்களுக்கு மட்டும் ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ 2027க்கான ராயல் ரம்பிள் வந்து மீண்டும் யூஎஸ்ஏல தான் வந்து நடக்க போகுது. ஸோ அமெரிக்காவில் தான் எப்போ மாதிரி வந்து நடக்க போகுது. ஸோ இது ஒரு ஹாப்பி நியூஸ். அடுத்தது இப்போ ஒரு ரூமர் செய்தி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ சிஎம் பங்க் வெர்சஸ் ஃபின் பலருக்கான மேட்ச் தான். ஸோ எலிமினேஷன் சேம்பர் பேப்பீரியில் வந்து நடக்கும், வேல்யூ டைட்டில் மேட்சாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போதைக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது தான். ஸோ இந்த வருஷத்துக்கான எலிமினேஷன் சேம்பர் பேப்பீரியெல்லாம் ஸோ என்னென்ன மேட்ச் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரூமராகவே வந்து கிடச்சிருக்கு. ஒருவேளை இந்த வருஷத்துக்கான எலிமினேஷன் சேம்பர் பிரிவில் என்னென்ன மேட்ச் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு ரூமராக வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இப்போ மெயின் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் விடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நம்ம வரோம், இப்போதைக்கு அஃபிஷியல் ஆகிடுச்சு நம்ம ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்க் ஃபார் த வேர்ல்டு டைட்டில் மேட்சுக்காக வந்து ரெஸ்ல்மனியாவில் வந்து ஸோ ஒரு மெயின் ஈவென்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பட் அதுலேயும் ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஸோ ரெஸ்ல்மனியா டே 2 மெயின் ஈவெண்ட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எஸ் ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்குக்குமான மேட்ச் வந்து ஸோ ரெஸ்ல்மனியாவோட டே 2 மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போகுது.